எடுத்த உடனே 50 100 அப்படிலாம் இல்லை. எடுத்த உடனே 100 கோடி. கடவுளுக்கு பயந்தவர், நாங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவோம், மக்களுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அப்படின்னு எல்லாம் பேசி அந்த துறையினுடைய அமைச்சர், இந்த தாவேக அரசு முதல் ஊழல் 100 கோடி ரூபாய், இதை எப்படியாச்சும் ஊத்தி மூடிடலாம் இந்த வழக்கையே மொத்தமா அப்படின்னு தான் தாவேக அரசு நினைச்சிச்சு. ஊழல் செய்யவும் மாட்டோம், செஞ்சவனையும் விட மாட்டோம் அப்படின்னு டயலாக்லாம் பேசினார். பஞ்ச் டயலாக் பேசியே பழக்கப்பட்டவர். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பஞ்சா பேசினாரு. எடுத்த உடனே 50 100 அப்படிலாம் இல்லை. எடுத்த உடனே 100 கோடி. முதல்ல வந்து 100 கோடியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பழனி கோவில்ல நில மோசடி வழக்கு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு இருந்துச்சுல்ல, ரொம்ப நாள் ஆகல. இன்னும் வெறும் ஒரு 60 நாளுக்குள்ளாரையே, முதல் 60 நாட்களுக்குள்ளாரையே முதல் ஊழலே எவ்வளோ அப்படின்னா 100 கோடி ரூபாய். அறநிலையத்துறையில ரொம்ப வந்து கடவுளுக்கு பயந்தவர், நாங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவோம், மக்களுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அப்படின்னு எல்லாம் பேசி அந்த துறையினுடைய அமைச்சர், இந்த தாவேக அரசு முதல் ஊழல் 100 கோடி ரூபாய். அதற்காக அதுல ஊழல் நடந்திருக்கு, தாவேக அரசு வந்த பிறகுதான் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பேசினதுக்காக வினோத் சூர்யாங்கிற இளைஞரை வந்து கைது பண்ணினாங்க. கைது பண்ணி நீதிமன்றமே வந்து கண்டிச்சிச்சு, எந்தெந்த பிரிவுகள்லாம் எதுக்கு வழக்கு போடுறீங்க, பொது அமைதிக்கெல்லாம் குந்தகம் விளைவிக்குது அப்படின்னு எல்லாம் வழக்கு போட்டாங்க. அதெல்லாம் கண்டிச்சிச்சு சென்னை உயர்நீதிமன்றம். அவருடைய நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கருத்தாக பதிவு பண்ணதுக்கு அமைச்சர் ரமேஷ் என்ன தெரியுமா சொன்னாரு, ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரியும் ISI முத்திரை குத்தப்பட்ட யோகியர்கள் மாதிரியும் பேசினாங்க. திமுக தான் இதற்கு பின்னாடியில இருந்து தூண்டி விடுது, திமுக தான் இதுக்கு காரணம். எதுக்கு? தாவேகா ஊழல் பண்ணதுக்கு அமைச்சர் ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர், அவருடைய துறையில ஒரு ஊழல் நடந்ததுக்கு அதுக்கு யாரு காரணமா? திமுக தான் காரணமா. அதை பத்தி பேசினதுக்கு பேசவே கூடாது, கருத்து பகிரவே கூடாதுன்னு கைதும் பண்ணாங்க. இதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஊழல் பத்தியே எனக்கு தெரியாது, பழனின்னு ஒரு ஊர் இருக்கிறதே எனக்கு தெரியாது, அப்படியா முருகன் கோயில் அங்கதான் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு பேசினாரு அமைச்சர் ரமேஷ். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா அமைச்சிருக்குது, நீதிமன்றம் ஓங்கி ஒரே கொட்டா கொட்டி இருக்குது. ஜஸ்டிஸ் மணிகண்டன் பேர் என்ன இருக்குல்ல, ஜஸ்டின் மணிகண்டன். நல்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனமும் பண்றவன் பேர் மட்டும் பாருங்க, ஜஸ்டின் மணிகண்டன். அவர் ஒரு சார் பதிவாளர். அவர் வந்து இந்த வாமா மின்னல்ங்கிற மாதிரி ஒரே ஒரு நாள் இந்த ஊழலுக்காகவே ஸ்பெஷலி இறக்குமதி பண்ணி அந்த ஒரு நாள் அங்க வந்து சார் பதிவாளராக இருந்து அவர் வந்து இந்த இதெல்லாம் நில மோசடி வழக்குக்கு உடந்தையாக இருந்துட்டு தப்பிச்சு போனவர். இப்ப இதற்கு முன்பாக இந்த நிலத்தை வாங்கி கொடுத்ததாகவும் வித்ததாகவும் 4 பேர் கைது பண்ணியிருக்குது. இந்த ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர் இவரு எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர் நீதிமன்றத்துல போடுறாரு. இதை எப்படியாச்சும் ஊத்தி மூடிடலாம் இந்த வழக்கையே மொத்தமா அப்படின்னு தான் தாவேக அரசு நினைச்சிச்சு. நம்ம CBI எல்லாம் கேட்டு அதன் பிறகு CBCID வரைக்கும் இந்த வழக்கு போய் இப்ப CBCID விசாரிக்குது. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல இன்றைக்கு அவருடைய முன்ஜாமீன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த 100 கோடி ரூபாய் ஊழலுக்கு மிக முக்கியமான உடந்தையாக இருந்த அந்த சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர் வந்து இன்னைக்கு CBCID காவல்துறை கொடைக்கானல்ல வைத்து கைது பண்ணியிருக்குது. இப்பவாது அமைச்சர் ரமேஷ் ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கறத ஒத்துக்குவாரா, இல்ல ஊழல் நடந்தது இவர் துறையில அப்படிங்கறத ஒத்துக்குவாரா, இல்ல எனக்கு வந்து இப்படி ஒண்ணு நடந்ததே தெரியாது அப்படின்னு இன்னும் யோகிய சிகாமணி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, எந்த கருத்துக்களையும் பகிரக்கூடாது, சமூக வலைதளங்கள்ல இவர்களை பத்தின எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா எதிர்கட்சி தலைவராக இருந்தா கூட நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சர்வாதிகார திமிர்ல, அதிகார மமதையில இந்த தாவேக அரசு செயல்பட்டு இருக்குது. அதற்கு இன்னைக்கு வச்சிருக்குது இந்த உங்களுடைய அரசு முதல் ஊழலே 100 கோடி ரூபாய் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த துறைகள்ல என்னென்ன யோகியங்கள் நடந்துட்டு இருக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு போக போக வெளியில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த முதல் ஊழல் 100 கோடி ரூபாய் ஊழல், இதற்கு அமைச்சர் ரமேஷ் என்ன பொறுப்பு, என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த ஜஸ்டின் மணிகண்டனை கைது பண்ணிருக்குது CBCID போலீஸ். இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்த முக்கியமான ஆள், அவருடைய துறையில அவருடைய துறையின் கீழே வரக்கூடிய அதிகாரிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இந்த அமைச்சர் ரமேஷ் என்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.